ஐம் தாவூத். நான் இங்கே கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய மாடர்ன் ரேடியோ சர்வீஸ்லேருந்து பேசுகிறேன். நம்ம என்னென்னா சம்மர் சீசன் வந்துருச்சு இல்லையா? ஸோ ஆளாளுக்கு இப்போ ஏசி எடுக்கணும்னு யோசிப்போம். ஸோ ஏசி பார்க்கணும்னா இப்போ நம்மளுக்கு நிறைய பேர் நிறைய விதமான ஐடியா கொடுப்பாங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட சொன்னால் அவங்க ஒரு பிராண்ட் சொல்லுவாங்க, இவங்கள்ட்ட எடுக்கணும்னா இன்னொரு பிராண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஆளாளுக்கு ஒவ்வொரு பிராண்ட் சொல்லுவாங்க, ஒவ்வொரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதுக்காக இப்போ என்னென்னா ஒரு சின்ன டெமோ, ஒரு குறிப்பிட்ட மாடல், ஒரு குறிப்பிட்ட பிராண்டை பற்றி. ஓகே, இப்போ பார்த்தோம்னா சாம்சங்குடைய நியூ மாடல் ஏசி. இது நார்மல் ஆன் ஆஃப் ஏசி அப்படிம்பாங்க. ஸோ ஆன் ஆஃப் ஏசியில் என்ன யூஸ்? நார்மலாக ஏசி அப்படின்னாலே 5 இயர் வாரண்டிங்கிறது வரும். பேசிக்காக எல்லா ஏசிக்குமே 5 இயர் வாரண்டி வந்துடும். சாம்சங் மாடலை பொறுத்தவரை 5 இயர் எக்ஸ்டெண்ட் வாரண்டியாக வரும். ஸோ 5 இயர் வாரண்டி என்ன எக்ஸ்டெண்ட் வாரண்டி எதுக்கு அப்படின்னு கேட்டோம்னா, கண்டென்சர். இந்த கண்டென்சருக்கு மொத்தம் 5 இயர் வாரண்டி எக்ஸ்ட்ரா வரும். ரீசன் என்னன்னு கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் டைம் கண்டென்சர் வந்து டூரோஃபின் கண்டென்சர். நார்மலாக எல்லாருமே கண்டென்சர் எப்படி கொடுப்பாங்க கேட்டோம்னா, ப்ளூஃபின் கண்டென்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரீசன் என்னன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டிங் மேலே எதனா ஒன்று கொடுத்தோம்னா கண்டென்சர் ஒரு சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகாது, அதனால தான். ஸோ இப்போ இதில் என்னென்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆன்டி க்ரோசின் டூரோஃபின் கண்டென்சர். ஸோ இந்த மாதிரி நியூ கண்டென்சர் கொடுத்துருக்கனால அந்த கண்டென்சர் அவ்வளோ சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகாது. ஸோ அதுக்காக தான் சாம்சங்கை பொறுத்தவரை அந்த கண்டென்சருக்காகவே தனியாக ஒரு 5 இயர் வாரண்டி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ நார்மல் ஏசி இல்லை, இப்போ இந்த இயருக்கு உண்டான நியூ மாடலாக போட்டிருக்காங்க. என்னென்னா இன்வெர்டர் டைப் ஏசி. இன்வெர்டர் டைப் ஏசியில் இப்போ நியூவாக அரேஞ்ச் பண்ணியிருக்கனால சாம்சங் மாடலில் எஸ்சி இன்வெர்டர்னு சொல்லி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த இயருக்கு உண்டான நியூ மாடல். இந்த எஸ்சி இன்வெர்டருடைய நியூ டெக்னாலஜி, இன்வெர்டர் அப்படின்னாலே டெக்னாலஜி தான். பட் இதில் என்ன நியூ டெக்னாலஜி அப்படின்னு கேட்டோம்னா, 8-4 மோட்டார். வேர்ல்டு ஃபர்ஸ்ட் 8-4 மோட்டார் இதில் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ 8-4 மோட்டார் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்? நார்மலாக ரன் ஆகக்கூடிய ஏசியை விட இப்போ இருக்கக்கூடிய எஸ் இன்வெர்டர், சாம்சங்குடைய இன்வெர்டர் ஏசி டபுள் மடங்காக இருக்கும் ரன்னிங் கெப்பாசிட்டி. ஸோ நார்மலாக ஒரு ரூமை ஒரு 10-12 ரூமை கூலிங் பண்ணுறதுக்கு ஒரு ஏசி ஒரு 45 மினிட் எடுக்குதுன்னா இது 30 மினிட்டில் உங்களுக்கு கூலிங் படுத்துடும். ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு கூலிங் கிடைக்கிறதுனால சீக்கிரமாக உங்களுக்கு கட் ஆஃப் ஆகாது, கட் ஆஃப் ஆகக்கூடிய ரேஞ்சுக்கு வரும். ஸோ கம்ப்ரஸருடைய ரன்னிங் ஸ்லோவாகும். ரன்னிங் ஸ்லோ ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி சேவ் கிடைக்கும். ஸோ இதான் இப்போ நியூவாக வந்துருக்கக்கூடிய ஏசி இன்வெர்டருடைய ஃபியூச்சர். ஓகே, இன்வெர்டர் ஏன் எடுக்கணும்? நார்மல் ஏசிக்கு இன்வெர்டருக்கு என்ன டிஃப்ரெண்ட்? எல்லாருமே அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். நிறைய கஸ்டமர் வந்து இன்வெர்டர் டெமோ கொடுத்தா கூட நார்மல் ஏசி எடுத்துகிட்டு போவாங்க காசுக்காக யோசிச்சு. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு டெமோ பார்க்கலாம். ஸோ நார்மல் ஏசியை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு ஒரு 5 ஹவர் நீங்கள் ஆன் பண்ணி 5 ஹவர் ரன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 5 மணி நேரத்தில் 3 தடவையாவது மினிமம் கட் ஆஃப் ஆகும். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒரு ஏசி கட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும் போதுலாம் 1400 வாட்ஸ் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, டன்னேஜ் கெப்பாசிட்டி, அதாவது 1 டன்னா உங்களுக்கு ஒரு 1200 இல்லை 1080 இந்த மாதிரி வாட்ஸில் ரன் ஆகும். 1 டன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 1450 1470ங்கிற வாட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும். ஒவ்வொரு தடவை ஒரு கம்ப்ரஸர் ஆன் ஆகிறதுக்கு, அதாவது பூஸ்ட் ஆகிறதுக்கு 1400 வாட்ஸ் கன்சியூம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பூஸ்ட் ஆகும். பூஸ்ட் ஆகிடுச்சுன்னா அது உங்களுக்கு 240 வாட்ஸ்லேருந்து 230 வாட்ஸ் வரை ரன்னிங் ஆகும். ஸோ இது நார்மலி ஆன் ஆஃப் ஏசி. இதே இன்வெர்டர் ஏசி அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த 1400 வாட்ஸ் கன்சியூம் பண்ணும். ஆனால் ரன்னிங் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 240 or 230 வாட்ஸில் தான் ரன்னிங் ஆகும். ஸோ ரன்னிங் ஆகிட்டு இருக்கிற ஏசி, அதாவது தேவையான கூலிங் கொடுத்துருச்சு ரூமுக்கு அப்படிங்கும்போது நார்மல் ஏசி கட் ஆஃப் ஆகிடும். அதாவது உங்களுக்கு 240 ரன்னிங் ஆகிட்டு இருக்குல்ல, அது அப்படியே ஜீரோவாகிடும், ஜீரோவுக்கு போயிடும். மறுபடியும் அந்த உங்களுக்கு தேவையான ரூமுக்கு கூலிங் குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் ஏசி பூஸ்ட் ஆகும். பூஸ்ட் ஆகும்போது மறுபடியும் அது ஜீரோவில் இருந்து உங்களுக்கு அதே 1400 போய் கம்ப்ரஸர் பூட் ஆகி மறுபடியும் கூலிங் ரன்னிங் ஆகிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு ஆவரேஜாக வரும் 240 வாட்ஸ். இதே இன்வெர்டர் ஏசியை பொறுத்தவரை உங்களுக்கு தேவையான ரூம் கூலிங் கிடச்சிச்சுன்னா அந்த 240லேருந்து அப்படியே ஆம்ஸ் லெவலில் ரொட்டேட் ஆகும். ஸோ ஆம்ஸ் லெவலில் ரொட்டேட் ஆகும்போது மறுபடியும் உங்களுக்கு கூலிங் தேவை அப்படிங்கும்போது மறுபடியும் அதே 50 ஆம்ஸ்லேருந்து 240க்கு வரும். ஸோ நான் இன்வெர்டர் ஏசி 50 or 240 ஆம்ஸ்லையும் யூனிட்லையுமே ரன் ஆகும். ஆனால் ஆன் ஆஃப் ஏசி அப்படிங்கிறது உங்களுக்கு நார்மல் ஜீரோவுக்கு வந்து ஜீரோலேருந்து மறுபடியும் 1400 கரண்ட்டை மறுபடியும் கன்சியூம் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு 240 வாட்ஸில் ரன் ஆகும். ஸோ இதுதான் இன்வெர்டர் ஏசி ஆர் நான் இன்வெர்டர் ஏசிக்கு டிஃப்ரெண்ட். ஸோ இன்வெர்டர் ஏசியை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு 8 ஹவர் ரன் பண்ணுறது ஒன்று தான், நார்மல் ஏசியை 3 ஹவர் ரன் பண்ணுறது ஒன்று தான். ரெண்டுமே சேம் காஸ்ட் வரும். இந்த இன்வெர்டர் ஏசிக்கும் நார்மல் ஏசிக்கும் அப்படி பெரிய காஸ்ட் டிஃப்ரெண்ட் கிடையாது. நார்மல் ஏசி எடுக்க போகிறது ஒரு 32 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா இது ஒரு 33,500, அதாவது ஒரு 1500 இல்லை ஒரு 2000 தான் டிஃப்ரெண்ட் வரும் இன்வெர்டர் ஏசி எடுக்கும்போது. ஸோ இன்வெர்டர் ஏசி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்ரு. அந்த 1200 இல்லை ஒரு 2000 வருதுன்னு வச்சு வைப்போமே, புது மதிப்பாக ஒரு 2000 வருது. ஆனால் அந்த 2000 ரூபாயை இன்வெர்டர் ஏசி அப்படிங்கிறது உங்களுக்கு குறைஞ்சது 4 மாதத்தில் வாங்கி போட்டு ரன் பண்ணுற ஒரு 4 மாதத்துல உங்களுக்கு மிச்சப்பட்டு கொடுத்துரும். நார்மல் ஏசியில் இதை விட நீங்கள் கம்மியாக போட்டு எடுப்பீங்க, அதாவது ஒரு 2000 ரூபா கம்மியாக நீங்கள் எடுக்கிறீங்க நார்மல் ஏசி. ஸோ 2000 ரூபா கம்மி போட்டு எடுக்கிற மிஷினில் நீங்கள் அதே மாதத்தில் அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபா அதில் போட்டுப்பீங்க. ஸோ அதுக்கு இது எவ்வளோ மிச்சம்.
ஓகே பாய். இதை விட நல்ல ஒரு சூப்பர் ஃபியூச்சரோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். என் பேர் தாவூத். இது நம்ம மாடர்ன் ரேடியோ சர்வீஸ் கும்பகோணம்.